அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கின் இஸ்லாமிய உறவுகளே, ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அயத்துல்லா காமினி என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய சுப்ரீம் லீடர் நமக்கெல்லாம் தெரியும். இப்போ சமீபத்தில் அவர் அந்த போரின் காரணமாக அவர் மரணிக்கப்பட்டார். இந்த செய்தியெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் நம்முடைய இஸ்லாமிய சமூகம் என்ன பண்ணுது அப்படின்னா, அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஷஹீது என்ற ஒரு கேட்டகரிக்கு கொண்டு வந்துடுறாங்க. இவர் ஷஹீதுங்கிற ஒரு கேட்டகரிக்கு வருவாரா? இவர் எப்படிப்பட்டவர்? ஷியா கொள்கையை சார்ந்தவர். ஷியா கொள்கை எப்படிப்பட்டது என்பது இஸ்லாமிய சமூகத்துக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிந்தும் கூட என்ன பண்ணுறாங்க? தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஷியா கொள்கை எப்படிப்பட்டது? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்தினாங்க. அவங்க இன்ன வரைக்கும் இந்த உலகத்தில் பாதுகாக்கிறாங்க என்பதாக ஒரு மூட நம்பிக்கை அவங்கள்ட்ட இருக்குது. அது மட்டுமா, குர்ஆன் என்பது முழுமையாக ஒன்று தரப்படவில்லை என்பதாக ஒரு அவதூறு வச்சாங்க. அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபித்துவத்தில் சந்தேகப்பட்டாங்க. அது மட்டுமா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விபச்சாரம் செய்தார்கள் என்பதாக பொய் சொல்லி அவதூறு பரப்புனாங்க. அது மட்டுமா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் மீது குற்றச்சாட்டு வைத்தாங்க. இப்படி இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா அடுக்கி கொண்டு போயிட்டே இருக்கலாம். இதுவெல்லாம் நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு தெரியும். தெரிந்தும் கூட என்ன பண்ணுறாங்க? அவங்களை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஷஹீதுங்க ஒரு கேட்டகரிக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஏன்? அமெரிக்காவுக்கு எதிராக இருந்த ஒரே காரணத்தினால். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு இஸ்லாமிய உறவுகளை இதையெல்லாம் சிந்தித்து உணர வேண்டும். நாம் என்ன பண்ணணும்? அதிகமாக மார்க்க கல்வியை படிக்க வேண்டும். அப்படி படித்தாதான் இதற்கான தீர்வுகள் எல்லாம் நம்ம அனைவருக்கும் இலகுவாக புரியும். ஆகையால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்பேற்பட்ட இந்த மாபெரும் இந்த மார்க்க கல்வியை கற்கக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.